வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட். இந்த பத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம சினிமாக்கான இறக்கி தக்காளி சம்பவம் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டூடியோஸும் அவங்களுடைய அப்கமிங் மூவிஸை பற்றின பல அப்டேட்ஸை 4 வாரத்துக்கு தேவையான அப்டேட்ஸை ஒரே வாரத்தில் கொட்டி குடிச்சிட்டாங்க. ஸ்டூடியோஸ் கொடுத்த எல்லா அப்டேட்டுமே இந்த தனி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான அப்டேட்ஸை மட்டும் பார்த்துலாமா? ஸோ நான் மிஸ் பண்ண மற்ற எல்லா முக்கியமான அப்டேட்ஸுமே இப்போ ஆரம்பிச்சலாம். ஸ்டார்டிங் வித் மார்வல். ஏப்ரல் 4 நம்ம தலைவன் ஆர்டிஜோட பர்த்டே. ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குன்னு தனி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டே நடத்தி வேற லெவலில் ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணியிருக்காரு மனுஷன். ஸோ அதில் லீக்கான ஒரு பிக்சர் தான் இது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவன் டூம்ஸ்டேக்கான அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டூம்ஸ்டே அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கு. ஏன் புரியுதா? டாக்டர் டூமுக்கு இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 10வது குறைக்கு இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுற விதமாக இந்த ஒரு பிக்சருமே காமிக் புக் ஸ்டைலாக டாக்டர் டூமா வரைஞ்சு அதை இன்விடேஷன் அமைச்சிருக்காரு. இதுலேயுமே நீங்கள் பாருங்கள், சேம் ஹேர் ஸ்டைல். அப்போ ஒரு வேளை இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லுக் அட் டூமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ஃபேண்டம் இப்போதைக்கு 2ஆக பிரிச்சிருக்காங்க. சில பேருக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்க இல்லைன்னு கீழே காமிப்படுங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த லுக் பிடிக்கல. அதுவும் டாக்டர் டூமுக்கு இந்த லுக் பிடிக்கல தான் நான் சொல்வேன். டாக்டர் டூம் குட்டெல்லாம் போட்டு பயங்கரமான மாஸ்க் போட்டு வரக்கூடிய ஒரு டெரிஃபைங்கான கேரக்டர். ஹி லீக்ஸ் ஆரான்னு சொல்லுவாங்களே, அவரை பார்த்தாலே ஒரு பயம் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இவர் ஃபீல் ஆகலை. முக்கியமாக அவருடைய சூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சாமாசமாக தான் இருக்குது. பர்பிள் கலர் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. 10வது குறைக்கு மாஸ்க் என்னடா அது? பெரிய ஆக்டர்ஸை கேஸ் பண்ணுறதுலேயே தாங்க பிரச்சனை. ஏன்னா ஆக்டர் ஃபேஸ் வேல்யூக்காக தான் கேஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஜிக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இவரை மாஸ்க் மட்டும் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வில்லனுக்கு கேஸ் பண்ணால் எப்படி அந்த ஃபேஸ் தெரியும்? அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்கை ஃபேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆர்டிஜே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லேயே அந்த மாஸ்கை உருவாக்கி இருக்க மாதிரி தான் தோணுது. அதுவும் கோல்டு பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. அயன்மேன் மாஸ்க் மாதிரி. வழக்கமாக டூம் ஒரு சில்வர் இல்லைனா டைட்டானியம் பிளேட்டிங் தான் யூஸ் பண்ணுவார். அயன்மேனுக்கு தான் கோல்டு பிளேட்டிங் ஃபேஸ் மாஸ்க் இருக்கும். அப்போ என்னடா சொல்ல வரீங்க? இது பார்ட்டி இன்விடேஷன் தான், அதனால் இதை பெருசாக இப்போதைக்கு எடுத்துக்க தேவையில்ல. பட் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், படத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி டூமை தான் பார்க்க போகிறதா இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் உங்கள் ரியாக்ஷன்? உங்களுக்கு இந்த டூமோட லுக் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மட்டும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அவுட்டர் லுக்கு காஸ்டியூம்லாம் கூட ஓகே, மாஸ்க்கை மட்டுமாச்சும் மாற்றுக்கடா, அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். டூம் படத்தோட கேஸ்ட்டை பற்றி இப்போதைக்கு நம்ம கெவின் ஃபெய்கே லைட்டாக சில விஷயங்களை பேசியிருக்காரு. முக்கியமாக இன்னும் நிறைய சேர் பேக்ரவுண்டில் இருக்குப்பா, நாங்கள் பாதி கேஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கேஸ்டிங் மிச்சம் இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் நம்புகிறேன். காமிக்கானுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ காத்திருப்போம் இன்னொரு 25 சேர்ஸ் அவங்க ரிவீல் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பட் அதில் நம்ம கிறிஸ் பிராட்டுக்கும் டாம் ஹாலண்டுக்கும் சேர் இருக்காதுங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து பற்றி சொல்லுது. முக்கியமாக நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வர மாட்டாராம். அவர் கூடவே ஸ்டார் லார்டும் இருக்க மாட்டாராம். பீட்டர் பார்க்கரும் இல்லை, பீட்டர் குவில்லும் இல்லை. ஒருவேளை பீட்டருங்கிற வார்த்தையை நம்ம டூமுக்கு பிடிக்காதோ? யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார் லார்டுங்கிற பதவியிலேருந்து விலகி தான் நம்ம பீட்டர் குவில். ஸ்டார் லார்டு பூமியில் தங்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி ஒருத்தங்க இருக்காங்கிற விஷயம் அவெஞ்சர்ஸுக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் தெரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தேரி இங்கே அப்ளை ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் சர்டன் செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் மட்டும் வேற ஒரு யூனிவர்ஸில் போய் டூம் கூட சண்டை போடுற மாதிரி தான் கதை நகரணும் நம்புகிறேன். அந்த சர்டன் செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸில் பேர் தெரியாத நம்ம ஸ்பைடர்மேனும் இப்படி ஒருத்தர் இருக்கானே தெரியாத பீட்டர் குவில்லையும் ஒதுக்கி இருக்கலாம். இதே மாதிரி சில சூப்பர் ஹீரோஸும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கான சான்சஸ் அதிகம். என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு பீட்டர் குவில்ல இந்த படத்தில் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் இருக்க போகிறதா கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒருத்தர் சானிங் டேட்டம் இப்போ லேட்டஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு. Was guaranteed was a chair, you know, and it was just my name, wasn't exactly Gambit's. ஏப்பா எனக்கு ஒரு சேர் மட்டும் தான் கொடுத்தாங்க, கேம்பிட்டா வரேன்னு நான் எப்போ சொன்னேன்? மேபி படம் பார்க்கறதுக்காக அந்த சேர் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சும்மா கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா சானிங் டேட்டம் கேம்பிட்டா தான் வரப்போறாரு. டெட்பூல் அண்ட் வூல்வெரின்லேயே டீஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயே நீங்கள் உருட்டணுங்கிற அவசியம் இல்லை. நான் கேம்பிட்டா தான் வரப்போன்னு சொல்லிட்டு போனால் தான் என்ன சமாளிக்கிறாங்களாம். கெவின் ஃபெய்கே ஸ்னைப்பர் வச்சு சுட்டுறாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். அண்ட் டாக்கிங் அபவுட் எக்ஸ்மேன், அடிஷ்னலாக இப்போதைக்கு நம்ம ஹாலி பெரி இன் டாக்ஸில் இருக்காங்களாம் ஸ்டாமர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. ஓஜி எக்ஸ்மேன் இந்த படத்தில் வரப்போகிறத கெவின் ஃபெய்கே சினிமாக்கான அப்பவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் ஓஜி எக்ஸ்மேன் சொல்லும்போது ஹாலி பெரி இல்லைனா எப்படிப்பா? கண்டிப்பாக ஹாலி பெரி ஸ்டாம் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் இருக்க போகிறாங்க தான் நினைக்கிறேன். டெட்பூல் அண்ட் வூல்வெரின்லேயே வர வேண்டியது இந்த படத்துலையாச்சும் வராங்களா இல்லைன்னு பொறுத்தது பார்ப்போம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா நிறைய டூம்ஸ்டே அப்டேட் தான் கிடைச்சிட்டு இருக்கு. என்ன செய்யறது? இவ்வளோ நல்ல அப்டேட்டுக்கு நடுவில் பிளேடு படம் நடக்குமா இல்லையாங்கிறதே கேள்விக்குரிய மாதிரி இருக்குது. நிறைய இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் படி பிளேட் குட் பி கேன்சல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மஹேஷ்லா அலியா பிளேடை இன்ட்ரடியூஸ் பண்ணதோட சரி 4-5 வருஷம் கிட்ட ஆகுதாங்க, இன்னும் அந்த பிளேடை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னடா டே, ஒரு வேம்பயர் ஹண்டரு வேம்பயர் தேடி கொள்ள போகிறான், இதை ஒரு படமாக எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருக்காங்க. கேட்டால் ஒரு சப்ப காரணம், லைக் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், கதை கரெக்டாக ஒன்றும் சொல்லி பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எம்சியூலாம் வரதுக்கு முன்னாடி அப்பனுக்கு அப்பனா வந்தவனாடா பிளேட் 1, 2, 3 3 படங்களும் தாறுமாறு தடாலடியாக இருக்கும். எம்சியூங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு கதையை சொன்னவன், எம்சியூ உருவாகி இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் பில்ட் ஆகிருக்கும் போது ஒரு கதையை சொல்ல முடியாதா? நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆல்ரெடி காமிக்கில் கதையாக எழுதி தள்ளி இருக்காங்க. அதுலேருந்து ஒன்று சுட்டு எழுத முடியாதா? சும்மா மொக்க காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா பிளேடு கேன்சல் தான் போல. ஜுராசிக் ஒர்ல்ட் ரீபர்த்துக்கு கண்டிப்பாக நிறைய ப்ரொமோஷனுக்கு மஹேஷ்லா அலி போவார். அவர்கிட்ட யாராச்சும் இந்த கேள்வியை கேளுங்கப்பா.
நமக்கு ஏதாவது உண்மை கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீசர் சினிமா கார்டில் ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. 4/4க்கு ஃபென்டாஸ்டிக் 4 காணுங்க ஏதாவது அப்டேட் வரும் நான் எதிர்பார்த்தேன். 2-3 பிக்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் டீசர் எதுவுமே ரிவீல் பண்ணலை. பட் டீசரை கண்ணில் காட்டாததுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் சொல்லப்படுது. ஏன்னா அடுத்து தண்டர்போல்ட்ஸ் படம் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 பார்க்க போகிற அந்த காரணத்தினால தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அந்த ப்ரொமோஷனில் ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ தண்டர்போல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த ஃபென்டாஸ்டிக் 4க்கான செகண்ட் ட்ரெயிலர் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த செகண்ட் ட்ரெயிலரில் நம்ம ஃபீமேல் சில்வர் சஃபர்லாம் காமிச்சிருக்க அந்த காரணத்தினால கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ட்ரெயிலரை, வெயிட் பண்ணுவோம். இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. டிஸ்னி சைடுன்னு பார்க்கும்போது ஸ்னோ ஒயிட்டுக்கான லைவ் ஆக்ஷன் ரீமேக் இப்போதைக்கு நடந்துச்சுல, எத்தனை பேர் பார்த்தீங்க? நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ரொம்பவே கம்மி கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்சோ IMDbல கேவலமாக கழுவி ஊற்றிட்டு இருக்க காரணத்தினால இதுக்கப்புறம் வரப்போகிற லைவ் ஆக்ஷன் ரீமேக் எல்லாத்தையுமே கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கப்பா, அதை பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டேங்கிள்டு லைவ் ஆக்ஷனை இப்போதைக்கு ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஐ மீன் லைக் ஹால்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த லைவ் ஆக்ஷன் ரீமேக்கை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் பண்ணுவாங்களாம். லீலோ அண்ட் ஸ்டிச்சோட அவுட்கம் பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த ரீமேக் வருமா இல்லைங்கிறதே நம்மளால முடிவெடுக்க முடியும். நீங்கள் லைவ் ஆக்ஷன் ரீமேக் எடுங்க, யார் வேணாண்ணா, ஆனால் கார்ட்டூனில் காட்டினதே அப்படியே காட்டுங்க தான் நான் சொல்ல வரேன். இஷ்டத்துக்கு பொலிட்டிக்கல் ட்ராமாவை உருட்டாதீங்க கொய்யால. அப்படியே நம்ம DC சைடில் வரும்போது ஃபைனலி பீஸ் மேக்கருக்கான ஒரு குட்டி ஸ்னிப்பட் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. கடைசி வரைக்கும் சீசன் 2க்கான ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க போல இவனுங்க. அப்கமிங் மேக்ஸோட அந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றின ஒரு குட்டி டீசரில் இந்த பக்கம் நம்ம பீஸ் மேக்கரை லைட்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஹவையன் டிஷர்ட்டை போட்டு ஒரு பிளாஸ்டிக் நோட்டில் மாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐக்கானிக்கான அந்த பீஸ் மேக்கர் சூட்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஒரு குட்டி ஸ்னிப்பட். என்ன காட்ட வராங்க, என்ன சண்டை, சுத்தமாக ஐடியாவே இல்லை. இது DCக்குள்ளே நடக்குதா இல்லைங்கிறதே சுத்தமாக தெரியல. எனக்கு என்னமோ சூப்பர்மேன் படத்துக்கு அப்புறம் தான் பீஸ் மேக்கருக்கான அந்த ப்ரொமோஷனுக்குள்ளேயே ஜேம்ஸ் கன் போவார்னு நம்புகிறேன். ஏன்னா அது DCவை செட் பண்ணிடும். ஸோ செட் பண்ண அந்த சமயத்தில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இன்னும் ஈஸியாக மாறும். என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்களோ, நான் காமிச்சிருக்க அந்த டீசர் கட்டில் நம்ம ஜான்சனை பார்க்குறது சூப்பராக இருக்காரு. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் தெரிலங்க. ஃபுல் டீசர் வந்தால் தான் முடிவெடுக்க முடியும். பேட்மேன் 2க்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கான். அண்ட் இப்போதைக்கு இந்த படம் 2025லேயே ஷூட்டிங் எடுக்கப்பட்டு 2027க்குள்ளே ரிலீஸ் பண்ணப்பட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம WB அவங்களுடைய ஸ்பெயின் வெப்சைட்லேயே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஆக்ஷன் அட்வென்ச்சர் சைஃபை ஃபேண்டசி கீழே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டசி கீழே ஏன் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. அப்போ கிடைச்ச ரூமர் படி பாசிபிளி கிளேஃபேஸ் வருவார் தான் தோணுது. பட் இந்த வருஷத்தோட கடைசியில் பேட்மேன் 2க்கான அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. நல்லபடியாக போனால் சரி. சூப்பர்மேனுக்கான இந்த ஓப்பன் 5 minute ரிவ்யூவை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அடுத்த வரும் வாரங்களில் சூப்பர்மேனுக்கான ட்ரெய்லர் 2மே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு லீக்குமே கிடச்சிருக்கு. ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி ட்ரெய்லர் கட் பண்ணிட்டாராம். சினிமா கார்டில் போட்டு காமிக்கல, எங்கேயுமே காமிக்கல. மைன்கிராஃப்ட் படத்துக்கு முன்னாடி மட்டும் ஒரு 5 நிமிஷம் ப்ரீவியூ போட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுவுமே ஆன்லைனில் லீக் ஆன மாதிரி தெரில. பட் காமிச்சிருக்க அந்த சின்ன ஃபுட்டேஜ் நல்லா தான் இருக்குது. 2 வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் ட்ரெயிலர் வருதா இல்லையான்னு. இதோட DC அப்டேட்ஸ் முடியுதுங்க. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது மைன்கிராஃப்ட் படம் சக்க போடு போட்டுட்ருக்கு. ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் கலெக்ஷனே 300 மில்லியனை தொட்டுருச்சு. ஸோ கணக்கு எடுப்பின்படி பார்த்தா பாசிபிள் இது 1 பில்லியன் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது பிரச்சனை இல்லை. பட் இந்த மைன்கிராஃப்ட் படத்தை நம்ம ஊர் தளபதி படம் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. எக்ஸ் ட்விட்டர் முழுக்கவே இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிரம்பி இருக்கு. பாப்கார்னை தூக்கி போடுறது, டான்ஸ் ஆடுறது, குய்யால வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனுக்கு என்ஜாய் பண்ண இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவன் ஜஸ்ட் என் கேமே வெறும் கைத்தறி பார்த்த கூட்டம் தான்டா. நீங்கள் என்ன மைன்கிராஃப்ட் படத்தை கொண்டாடுறீங்க? இல்லை அப்படி ஒன்றுமே இல்லையாடா. ஒரு சில்லியான படம், அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி உள்ள ஒன்றுமே இல்லை. என்னமோ நடக்குது, அது மட்டும் தெரியுது. டைம் கிடச்சா அந்த எக்ஸ் ட்விட்டரில் இருக்கக்கூடிய மைன்கிராஃப்ட் செலிப்ரேஷன்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அல்டிமேட்டாக இருக்குது. நம்மளை விட மோசமாக கொண்டாடுறாங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸை ஆல்ரெடி நான் சினிமா கார்ட்லேயே பிரேக் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரான் ஏரிஸ். ட்ரான் படங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் அவ்வளோ பெரிய ஃபேன்லாம் கிடையாது. இப்போதைக்கு ட்ரான் உலகம் நம்ம உலகத்தோட கொலைட் ஆகிற மாதிரி ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ட்ரெய்லர் கொஞ்சம் இன்டென்ஸாக தான் இருக்குது. நம்ம மார்பியஸ் ஜாரெட் லெட்டோ மெயின் லீட் பண்ணியிருக்காரு. பை த லுக் ஆஃப் இட் ட்ரெய்லர் சூப்பராக தாங்க இருக்குது. VFXலாம் பக்காவாக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் படம் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத பார்த்தா தாங்க புரிஞ்சுக்க முடியும். பட் ட்ரெய்லர் இஸ் ப்ராமிசிங். ஸோ மறக்காம டைமுக்கு செக் பண்ணி பாருங்கள். ட்ரான் ஏரிஸ் அண்ட் இதோட இந்த பற்றி நல்லா சூப்பர் நியூஸ் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் அதை மிஸ் பண்ணியதோ தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கலாம். காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இருக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் வாட்டா.